நெல்லையில் கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் உடல் 4 மணி நேரத்திற்கு மேலாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெல்லையில் கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் உடல் 4 மணி நேரத்திற்கு மேலாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 3 அடைப்பை அடுத்த வாகை குளத்தைச் சேர்ந்த தீபக் ராஜா கடந்த 20ஆம் தேதி நெல்லை கேடிசி நகரில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 8 பேரை காவல்துறையினர் கைது செய்ததை அடுத்து உடலை பெற உறவினர்கள் ஒப்புக்கொண்டனர். அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக நெல்லை மாநகர பகுதிகள் முழுவதும் 2000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தீபக் ராஜாவின் சகோதரர் அந்தோணி முத்துவிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. நெல்லை கன்னியாகுமரி நெடுஞ்சாலை வழியாக அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட அதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாநகர் பகுதியை கடப்பதற்கே 3 மணி நேரத்திற்கும் மேலானதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் பேரணியில் பங்கேற்றவர்களின் வாகனங்களை தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாகைக்குளம் கிராமத்தில் தீபக் ராஜாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது.